மதிமுக கட்சி பொறுப்பில் இருந்து வைகோவின் மகன் திடீரென விலகியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வாரிசு அரசியலுக்கு எதிராக திமுகவில் இருந்து வெளியேறி மதிமுகவை தொடங்கியவர் வைகோ. அக்கட்சியில் பொதுச் செயலாளர் பதவிதான் அதிகாரமிக்கது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு கட்டத்தில் மகன் துரை வைகோவை கட்சிக்குள் கொண்டு வந்து மதிமுகவின் முதன்மை செயலாளராக்கினார். மதிமுகவின் ஒரே ஒரு எம்பியாகவும் பதவி வகிக்கிறார் துரை வைகோ. மதிமுகவுக்குள் துரை வைகோ திணிக்கப்பட்டதற்கு எதிராக வைகோவுக்கு நெருக்கமான அனைத்து சீனியர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த எதிர்ப்பை வைகோ பொருட்படுத்தாமல் இருந்ததால் அவர்கள் மதிமுகவை விட்டே வெளியேறிவிட்டனர். மதிமுகவின் எஞ்சிய சீனியர் மல்லை சத்யா மட்டும்தான். அவரும் துரை வைகோவுக்கு தொடக்க முதலே எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். மதிமுகவை விட்டு திமுகவுக்கு தாவும் முயற்சிகள் மல்லை சத்யாவுக்கு பலனளிக்கவில்லை. இந்த பின்னணியில் துரை வைகோவின் கை மதிமுகவில் ஓங்கியது. துரை வைகோவின் ஆதரவாளர்கள் மதிமுகவின் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டனர். அண்மையில் சென்னையில் மதிமுக தொழிலாளர் முன்னணி பொதுக்குழுவில் இந்த விவகாரம் பகிரங்கமாக வெடித்தது. இதனையடுத்து மல்லை சத்யாவை மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று துரை வைகோ ஆதரவாளர்கள் பல மாவட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றினர். இதனை கண்டித்த வைகோ ஏப்ரல் 20ஆம் தேதி மதிமுக நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெறும் வரை இத்தகைய தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடாது என எச்சரித்திருந்தார். மேலும் துரை வைகோ தரப்பின் நெருக்கடியை ஏற்க மறுத்த மல்லை சத்யாவை மதிமுக கட்சி பதவியில் இருந்து நீக்கவும் மறுத்தார். இதனால் இன்று திடீரென மதிமுகவின் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவித்துள்ளார். மதிமுகவின் நிர்வாகக் குழு நாளை நடைபெறும் நிலையில் துரை வைகோ இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக துரை வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாம் தலைமை கழக செயலாளர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதை சகித்துக் கொள்ள முடியாமல் 4 ஆண்டுகளாக கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி சுகம் காணும் ஒருவர் மத்தியில் கட்சியின் முதன்மை செயலாளர் என்று தலைமை கழக பொறுப்பில் தொடர்ந்து பணியாற்றிட தன் மனம் விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். எனவே கழகத்தின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாகவும் ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெறும் நிர்வாகக் குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் இனி தலைமை கழகத்தின் மிக முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளும் கூட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ள மாட்டேன் என துரை வைகோ தெரிவித்துள்ளார். கடந்த 7 ஆண்டுகளாக தாம் மேற்கொண்ட முயற்சிகளை கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் தொடர வேண்டும் எனவும் எந்த சூழ்நிலையிலும் நம் தலைவர் மனம் கலங்கிவிடாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்வதாக துரை வைகோ பதிவிட்டுள்ளார். இப்படி பம்பரம் சின்னம் பறிபோன பிறகு தீப்பெட்டி சின்னத்துக்குள் அடைக்கப்பட்டுள்ள மதிமுகவுக்குள் திடீரென ஏற்பட்டுள்ள உராய்வுகள் வரும் நாட்களில் எப்படிப்பட்ட புகைச்சலை கிளப்பும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது.